இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா கூட கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே மலைவாழ் கிராமத்தில் உள்ள ஒரு சில மக்கள் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்தி வந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் உள்ள மலைவாழ் கிராமங்கள்னு குறிப்பிடப்படுற கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள மலையாளிகள்னு அழைக்கப்பட்ட மலைவாழ் மக்கள் 1976 வரைக்கும் ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்தி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள மலைவாழ் மக்கள், குறிப்பாக அதிலும் பெண்கள் ஒரு நூதனமான கொடூரமான ஒரு வரியை ஆங்கிலேயர்களுக்கு செலுத்தி வந்திருக்காங்க. என்ன வரி இது? யார் போட்டது? எதுக்காக இவங்க சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் கூட இவங்க வரி செலுத்தி வந்தாங்க? பார்க்கலாம். இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். பிரிட்டிஷாருடைய ஆட்சி காலத்தில் மெட்ராஸ் மாகாணத்தில் முதலாக உருவாக்கப்பட்ட மாவட்டம் சேலம் மாவட்டம். ஏப்ரல் 4, 1792 வருஷம் இந்த மாநிலம் முதலாக உருவாக்கப்பட்டது. இந்த மாநிலம் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறமா 1917 வருஷம் ஜான் ஃப்ரெட்ரிக் ரிச்சர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இந்தியன் சிவில் சர்வெண்ட் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சேலம் மாவட்டத்தோட நிர்வாகத்தை நிர்வகிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டார். அப்படி அனுப்பப்பட்ட அவர் 1918 வருஷம் மெட்ராஸ் கெசட்டியர் மெட்ராஸ் சேலம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த மாவட்டத்தின் கீழே உள்ள நிர்வாகம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் அந்த புக்கில் பதிவு செய்கிறார். அப்படி பதிவு செஞ்ச அவர் கல்வராயன் மலைப்பகுதிகளில் மலைவாழ் மக்கள் கிட்ட வாங்கப்பட்ட ஒரு நூதனமான ரொம்ப கொடூரமான ஒரு வரி விதிப்பை பற்றி அவர் அதில் குறிப்பு எழுதியிருக்கார். இந்த கல்வராயன் மலை அப்படின்றது பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு முக்கிய பகுதியாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 1100 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கிய ஒரு மலை தான் இந்த கல்வராயன் மலைப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தர்மபுரி போன்ற மாவட்டங்கள்லையும் இந்த மலைப்பரப்பு பறந்து விரிந்து காணப்படுது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த மலைகளை ஒட்டி வாழ்ந்த மக்கள் அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மலையாளிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இந்த மலையாளிகள் அப்படிங்கிறவங்களுக்கும் கேரளாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா மலையாளிகள் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையை ஆளுகின்றவர்கள் அப்படின்றது தான் நம்ம அர்த்தமாக எடுத்துக்க வேண்டியதுக்கு. ஸோ இந்த மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மலைத்தொடரை சுற்றி வாழ்ந்துட்டு வராங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இந்த மலைவாழ் கிராமங்களில் வாழ்கிற பெண்கள் கணவனை இழந்து வாழ்ந்தாலோ இல்லை கணவன் இல்லாமல் வாழ்ந்தாலோ இவங்க கட்டாயமாக ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய விதி அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக இருந்துட்டு வந்திருக்கு. குறிப்பாக ஒருவேளை கணவன் இல்லைனாலும் சரி, கணவன் இறந்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை கணவன் இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் சரி, கட்டாயமாக இந்த பெண்கள் எல்லாமே முண்டச்சி வரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரியை இவங்க ஆங்கிலேயருக்கு கட்டாயம் கட்ட வேணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இருந்துச்சு. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கணவனை இழந்தவங்க கட்டாயம் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் வற்புறுத்தப்பட்டாங்க. அதையும் தாண்டி ஒரு சிலர் கல்யாணம் செய்யாமல் இருந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சாகிற வரைக்கும் ஜாகீர்தாரர்கள்னு சொல்லக்கூடிய இந்த டாக்ஸ் கலெக்டருக்கு இவங்க பார்த்திங்கன்னா வரி செலுத்தியே ஆகணும். ஒருவேளை அந்த சம்மந்தப்பட்ட ஒருவேளை அந்த கணவனை இழந்த பெண் ஃபிசிக்கலி சேலஞ்சடாக இருக்காங்க, அவங்களால வேலைக்கே போக முடியாது அப்படின்னாலும் அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்க பிளட் ரிலேஷன், இல்லை அண்ணன் தம்பி, இல்லை சின்னம்மா பெரியம்மா யாராச்சும் கட்டாயமாக இவங்களுக்கான வரியை அவங்க செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா பெண்கள் கணவன் இல்லாமல் வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுகளும் அன்றைய மலை கிராமங்களில் அதிகமாக இருந்ததாக சொல்லப்படுது. கணவனை இழந்த இல்லை கணவன் இல்லாத இந்த பெண்கள் பார்த்திங்கன்னா கட்டாயமாக முண்டச்சி வரி அப்படிங்கிற வரியை ஆங்கிலேயர்களுக்கு செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் நிர்பந்திக்கப்பட்டிருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாதவங்க கூட தங்களோட காட்டை விட்டு முண்டச்சி வரி கட்டினா அப்படிங்கிற ஒரு சில வரிகள்லாம் கூட நம்ம தமிழில் படிச்சிருப்போம். அது வெறும் கட்டுக்கதை இல்லை, உண்மையிலேயே நடந்த சம்பவம் அப்படின்றது தான் நாம் இங்கே பதிவு செய்யணும். முண்டச்சி வரின்னு சொல்லக்கூடிய கணவனை இழந்த பெண்கள் கிட்டேருந்து இந்த வாங்கக்கூடிய வரியை யார் கலெக்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகீர்தாரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிர்வாக அமைப்பை சேர்ந்தவங்க தான் இதை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டு காலத்தில் முகலாய மன்னர்கள் இந்தியாவை ஆட்சி செய்யும்போது ஜாகீர்தாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவை உண்டாக்கி இவங்க மூலயமா லேண்ட் டேக்ஸை இந்தியாவில் அவங்க கலெக்ட் பண்ண தொடங்கினாங்க.
குறிப்பாக இவங்க எதுக்காக இதை வந்து தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகலாயர்களுடைய படைப்பிரிவுகளை வந்து வலு சேர்க்கணும், அவங்கள வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லேண்ட்லேருந்து டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜாகீர்தாரர்களை முகலாயர்கள் வந்து நியமிக்க ஆரம்பித்தாங்க. குறுநில மற்றும் சிற்றரசுகள் கிட்ட இந்த ஜாகீர்தார்களை அனுப்பி இவங்களுக்கு உண்டான டேக்ஸை மக்கள்கிட்டேருந்து வாங்கி அதில் பெரும் பகுதியை முகலாயர்களுக்கும் மீதி உள்ளதை வந்து பார்த்தா சிற்றரசுகளுக்கும் வந்து பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா முகலாயர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமே இந்த ஜாகீர்தார்களாக ஆனாங்க. ஏன்னா இவங்க வந்து கரெக்டாக இந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு சிற்றரசர்கள்கிட்ட கொடுக்கல. அதே மாதிரி சிற்றரசர்களும் ஒழுங்காக அந்த டேக்ஸை வந்து உபயோகிக்கல. இதனால் முகலாயர்களுடைய வீழ்ச்சிக்கு கூட இந்த ஜாகீர்தார்கள் தான் முக்கிய காரணம் அப்படின்னு வரலாற்றில் நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த ஜாகீர்தாரர்கள் என்ன அப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ண ஆரம்பித்தாங்க. கல்வராயன் மலைப்பகுதியை பார்த்தீங்கன்னா இந்த ஜாகீர்தாரர்கள் 5 நாடுகளாக பிரிச்சுக்கிட்டாங்க. சின்ன கல்வராயன் நாடு, பெரிய கல்வராயன் நாடு, ஜடைய கவுண்டன் நாடு, குறும்ப கவுண்டன் நாடு, ஆரிய கவுண்டன் நாடு அப்படின்னு பிரித்து இவங்க இந்தந்த இடத்துங்கள்லாம் டேக்ஸை வந்து இம்போஸ் பண்ண தொடங்கினாங்க. அதுவும் இவங்க வச்ச டேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமான டேக்ஸாக இருந்தது. எப்படி வந்து முண்டச்சி வரி அப்படிங்கிறது நம்ம பெண்களுக்கு எதிரான ஒரு கொடூரமான ஒரு டேக்ஸாக பார்க்குறோமோ, அதே மாதிரி பொதுமக்களுக்கும் இவங்க ரொம்ப கொடூரமான டேக்ஸ் எல்லாம் இம்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. குறிப்பாக கொடுவாளுக்கு டேக்ஸு, ஏற்கலப்புக்கு டேக்ஸு, குடிக்கிற தண்ணிக்கு டேக்ஸு, ஏரி குளத்துக்கு டேக்ஸு, அதே மாதிரி திருமணத்துக்கு டேக்ஸு அப்படின்னு எல்லா வித விஷயத்துலேயும் இவங்க வரி விதி அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போக ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரியான கொடூரமான வரி விதிப்பு பற்றி ஆங்கிலேய அரசுக்கோ இல்லை முகலாய அரசுக்கோ பெரிய புரிதல் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா இங்கே உள்ள லாங்குவேஜ் பேரியர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான வரியெலாம் வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயங்களை இவங்களால் ஒழுங்காக வரையறுக்க முடியல. இந்த மாதிரியான மலைத்தொடர்களில் வாழ்கிற மக்களுடைய லேண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்கிரமித்து அங்கேயே இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் கட்ட தொடங்கினாங்க. ஒவ்வொரு கிராமங்கள்லையும் பார்த்திங்கன்னா கணவனை இழந்த பெண்கள்கிட்ட கட்டாயமாக வரி வசூலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நூல் போடுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியும் இவங்க வந்து புதுசாக உண்டு பண்ணுறாங்க. அதாவது கணவனை இழந்த பெண்கள் கட்டாயமாக 2வது திருமணம் செஞ்சுக்கணும், அப்படி செஞ்சுக்கல அப்படின்னா நீங்கள் சாகிற வரைக்கும் ஜாகீர்தாரர்களுக்கு வரி செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய வரி விதிப்பு அப்படிங்கிறது அன்றைய மலை கிராமங்களில், குறிப்பாக கல்வராயன் மலைத்தொடரில் உள்ள மலை கிராமங்களில் பெண்களுக்கு எதிராக இவங்க விதித்த ஒரு விதியாக இன்னி வரைக்கும் பார்க்கப்படுது. இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் கூட, அதாவது கிட்டத்தட்ட 1976வது வருஷம் வரைக்கும் இவங்க இந்த ஜாகீர்தாரர்களுக்கு வரி வந்து கட்டிட்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1963 வரைக்கும் கூட அரசாங்கத்துடைய திட்டங்கள் பற்றியோ எந்தவித ஒரு விழிப்புணர்வுமே இல்லாமல் இந்த மக்கள் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஆட்சி செஞ்ச ஒரு சில சிறுநில குறுநில மன்னர்கள் ஜாகீர்தார்களுக்கு எல்லா விதமான பவரும் கொடுத்ததால் அங்கே உள்ள கணவனை இழந்த பெண்கள் மற்றும் மற்ற பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாகீர்தார்களுக்கு ரொம்பவே பயந்து இந்த வரியை வந்து செலுத்தி வந்திருக்காங்க. 1963வது வருஷத்தில் பார்த்திங்கன்னா அடிமைகள் ஒழிப்பு சட்டம் போன்ற சட்டங்கள் நிறைவேறினதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு இங்கே உள்ள மலைவாழ் மக்களுடைய நலனுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள ஜாகீர்தாரர்கள்கிட்ட அடமானமாக இருந்த இந்த மக்களுடைய நிலங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அரசுடைமை ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. ஆனால் இந்த முயற்சிகள் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு முதல்ல பலன் அளிக்கல. இந்த மக்களை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கீழே கொண்டு வர்றதுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் எடுக்கப்பட்டு இதுக்கப்புறம் தான் 1975வது வருஷம் ஆகஸ்ட் 26ஆம் தேதி கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள மலையாளிகள் சொல்லக்கூடிய இந்த மலை கிராமங்களில் உள்ள மக்களுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது நிலைநாட்டப்பட்டுச்சு. சுதந்திரம் வாங்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட இவங்க 1976 வரைக்கும் இந்த ஜாகீர்தார்களுக்கு கட்டுப்பட்டு அடிமைகளாக இருந்து இந்த வரிகளை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. 1976 காலகட்டங்கள்லேயே ஜாகீர்தாரர்கள் எல்லாத்தையும் தமிழ்நாடு அரசுக்கு ஒப்படைச்சிட்டு வெளியேறிட்டாங்க. கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள மலைவாழ் மக்களுடைய நலத்திட்டங்கள் எல்லாமே தமிழ்நாடு அரசு தான் பார்த்துக்குது. கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 பேர் வந்து உயிரிழந்து போனாங்க. இந்த உயிரிழப்பு சம்பவத்துக்கு அப்புறமா உயர்நீதிமன்றம் தானாகவே முன் வந்து ஒரு வழக்கை வந்து எடுத்து விசாரித்தாங்க. குறிப்பாக கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள கிராமங்களுடைய அடிப்படை வசதிகள் திட்டங்கள் குறித்து உயர்நீதிமன்றம் ஒரு சில கேள்விகளை எழுப்பினாங்க. மலைவாழ் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு எந்த மாதிரியான அரசு திட்டங்கள்லாம் போய் சேர்ந்திருக்கு, மக்கள் எப்படி பயன்பட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உயர்நீதிமன்றம் கேள்வியாக கேட்டாங்க.
அது மட்டும் இல்லாமல் அப்போதைய வனத்துறை வந்து ஒழுங்காக செயல்படுதா அப்படிங்கிற விஷயங்களையும் கேள்வியாக கேட்டிருந்தாங்க. ஜாகீர்தாரர்கள் போலயே தமிழக வனத்துறையும் செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் சென்னை உயர்நீதிமன்றம் அன்னைக்கு வச்சுச்சு. அதுக்கு முக்கிய காரணம் கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 65 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போன அந்த விவகாரம். உயர்நீதிமன்றத்துடைய ஒரு சில கேள்விகளுக்கும் பார்த்திங்கன்னா அரசாங்கம் பதில் கொடுத்துருக்கு. அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் கல்வராயன் மலைப்பகுதிகளில் உள்ள மலைவாழ் கிராமங்களில் தமிழ்நாடு அரசு செய்திருக்கக்கூடிய ஒரு சில திட்டங்கள், மேம்பாட்டு திட்டங்களை பற்றி உயர்நீதிமன்றத்துக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 142 ஆடு கொடுத்துருக்கோம், ஒரு 100 மாடு கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதையும் பார்த்திங்கன்னா வந்து உயர்நீதிமன்றம் ரொம்பவே விமர்சனம் செஞ்சாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரி அப்படிங்கிறது மக்களுடைய மிகப்பெரிய ஒரு சுமையாக பார்க்கப்படுது. சில நேரங்களில் இந்த முதுகெலும்பை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மக்களுடைய ரத்தம் அப்படிங்கிறது உறிஞ்சப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம வரலாற்றில் பார்த்துருக்கோம். குறிப்பாக பிரிட்டிஷார் காலத்துலேயும் சரி, முகலாயர் பீரியட்லேயும் சரி, இந்த மாதிரியான வரி விதிப்புகள் அப்படிங்கிறது மக்களை ரொம்பவே துன்புறுத்தி இருக்குது. பெண்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த அந்த வரி அப்படின்றது வந்து ரொம்பவே கொடூரத்தின் உச்சம். முண்டச்சி வரி அப்படிங்கிறது மற்ற எந்த நாடுகள்லையுமே இது வரைக்கும் பார்க்காத ஒரு வரி விதிப்பாக இந்திய பெண்கள் மேலே, குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்கள் மேலே இழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடூரமாக தான் பார்க்கப்படுது. கல்வராயன் மலைப்பகுதிகளில் வாழ்ந்த இந்த மலையாளிகளுடைய முண்டச்சி வரி விதிப்பு அப்படிங்கிறது எப்போ நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1976ஆம் ஆண்டுக்கு அப்புறம் தான் இந்த மக்கள் வந்து சுதந்திரமாக வாழ தொடங்கினாங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவங்க சட்டப்பூர்வமாக தமிழ்நாடு அரசோட திட்டங்களுக்குள்ளே இணைய ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் இவங்களுக்கு எந்த விதமான மிகப்பெரிய நலத்திட்டங்களோ மேம்பாட்டு வசதிகளோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கல்வராயன் மலைப்பகுதிகளில் உள்ள மலைவாழ் மக்களுக்கு எந்த விதமான அரசாங்க சலுகைகளோ திட்டங்களோ போய் சேரல அப்படிங்கிறது தான் உண்மை. தமிழ்நாட்டு அளவிலும் சரி, இந்திய அளவிலும் சரி, இன்னைய நாள் வரைக்கும் பேருந்து வசதி இல்லாத, ரோடு வசதி இல்லாத, மின்சார வசதி கூட இல்லாத நிறைய மலைவாழ் கிராமங்கள் இந்தியா முழுக்க இருக்குது. இந்த எல்லா கிராமங்கள்லேயும் பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டாயமாக வாக்கு இயந்திரங்களும் அந்த தேர்தல் நடத்துகிற அதிகாரியும் கட்டாயமாக 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கிராமத்தை விசிட் பண்ணியிருப்பார். எப்படி வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வாக்கு இயந்திரங்களும் தேர்தல் அதிகாரிகளும் அந்த கிராமங்களுக்கு போகிறாங்களோ, அதே மாதிரி இந்தியாவில் உள்ள மூலை முடுக்கு இருக்கிற எல்லா மலைவாழ் கிராமங்கள்லேயும் கிராமப்புறங்களிலும் நலத்திட்டங்கள், அதாவது அரசுடைய நலத்திட்டங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இங்கே பார்க்கப்படுது. இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்.